ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு நிர்மலாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு லட்டு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். உங்களுக்கு பார்க்கவே தெரிஞ்சிருக்கும் எப்படி டெம்ப்டிங்காக இருக்குல்ல பார்க்குறதுக்கே. ஓகே, நமக்கு இப்போது கிருஷ்ண ஜெயந்தி வரப்போகுது. ஸோ கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் லட்டு எப்படி பண்ணலான்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம கிருஷ்ண ஜெயந்தினாலே மோஸ்ட்லி அவல் யூஸ் பண்ணி தான் ரெசிபிஸ் செய்வோம். இன்றைக்குமே அவல் யூஸ் பண்ணி தான் செஞ்சுருக்கோம். ஸோ கீ அவல் லட்டு, அதாவது நெய் அவல் லட்டு எப்படி பண்ணலான்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நெய் அவல் லட்டு செய்கிறதுக்காக ஒரு பேன் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு அவலை கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நீங்கள் வெள்ளை அவல் கிடச்சாலும் எடுத்துக்கோங்க. நான் சம்பா அவல் தான் யூஸ் பண்ணுறேன், ரெண்டுமே நல்லாயிருக்கும். இப்போ இதை கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இது கொஞ்சம் ஃப்ரை ஆகிருக்கும், அதாவது கொஞ்சம் பொரி மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி பொரிஞ்சு வர போஷில் நம்ம இதை எடுத்துக்கலாம். நம்ம இதை ரோஸ்ட் பண்ணி எடுக்கும்போது இன்னும் நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ இதை வறுக்கும் போதே ஒரு நல்ல ஒரு வாசம் வரும், அந்த டைமில் எடுத்துடணும், ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது. ஓகே, இங்கே பாருங்கள், இப்போ கொஞ்சம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் வறுத்தா கூட போதும் தான். இப்போ இதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ அதே பேனில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு தேங்காய், கொஞ்சம் துருவி வச்சுருக்க தேங்காவை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். தேங்காவை நம்ம நல்லா வதக்கி எடுக்கிறனால அது கொஞ்சம் கெட்டு போகாது, அதோட ஃப்ளேவரும் நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். அதனால் நம்ம தேங்காவை வறுத்துக்கிறோம். ஓகே, கொஞ்சம் துருவி வச்ச தேங்காய், உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் ரொம்ப கம்மி தான். அவல், அப்புறமா தேங்காய். நீங்கள் இனிப்புக்காக நாட்டு சக்கரை எடுத்துக்கலாம், இல்லைனா வெல்லம் எடுத்துக்கலாம், இல்லைனா சுகர் எடுத்துக்கலாம். உங்களோட விருப்பம் தான், எது வேணுமோ அதை மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே, நான் இன்றைக்கி வெல்லம் எடுத்திருக்கேன், வெல்லத்தை நல்லா பொடிச்சு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம தேங்காவை நல்லா வதக்கிட்டு எடுத்து வச்சிடலாம். இது 1 or 2 days வரைக்கும் கெட்டு போகாது. இன்றைக்கி நம்ம கிருஷ்ண ஜெயந்திக்கு செஞ்சோன்னா அடுத்த நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். ஓகே, இப்போ நமக்கு தேவையான அளவு வெல்லம் எடுத்துக்கலாம். நான் 1 கப் அவலுக்கு 3/4 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வறுத்து வச்ச அவலை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிற போகிறோம். அது கூட ஒரு 3 ஏலக்காய் வாசனைக்காக சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. கொஞ்சம் ரவை பதத்தில் அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம வெல்லத்தை பொடிச்சு வச்சுருக்கோம்ல, அதையும் இது கூடயே சேர்த்துட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்ட மிக்சரை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் ரவை மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு, சரியா? இப்போ அதே கடாயில் கொஞ்சம் அதிகமாக தான் நெய் சேர்க்கணும். ஏன்னா இது நெய் யூஸ் பண்ணி செய்கிற லட்டுங்கிறனால ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இது கூட இப்போ நம்ம முந்திரி, கிஸ்மிஸ், அப்புறமா பாதாம், உங்களுக்கு என்ன நட்ஸ் வேணுமோ, ட்ரை ஃப்ரூட்ஸ் எது இருக்கோ அதை நீங்கள் போட்டுட்டு உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி பாதாம், முந்திரி, அப்புறமா கிஸ்மிஸ் 3 ஆட் பண்ணுறேன். ஓகே, இப்போ கொஞ்சம் நெய் நல்லா சூடாகட்டும். சூடானதும் நம்ம எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக திராட்சை ஆட் பண்ணியிருக்கேன், காஞ்ச திராட்சை. ஓகே, நான் இப்போ இது கூட கொஞ்சமாக முந்திரியும் பாதாமும் ஆட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ இதையும் போட்டுட்டு நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வறுத்து எடுத்தாச்சு. எடுத்தது இந்த மிக்சரை இப்போ நம்ம வறுத்து எடுத்துருக்கோம்ல, இது எல்லாத்தையுமே நம்ம நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்சரில் சேர்த்துட்டு நல்லா கிளறி எடுக்க போகிறோம். ஓகே, இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க மிக்சரில் இதை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது கூட எந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் குழந்தைங்களுக்கு என்னது பிடிக்குமோ, என்ன நட்ஸ் வேணாலுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். டேட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அது சாப்பிடும்போது நம்மளுக்கு கடிக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ நம்ம இது கூட வதக்கி எடுத்து வச்சுக்கிட்ட தேங்காவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணுறதுனால நம்மளுக்கு கூட கொஞ்சம் நல்ல ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கிடைக்கும். உங்களுக்கு தேங்காய் வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், கண்டிப்பாக சேர்க்கணுன்னு கிடையாது. ஓகே, அப்புறமா நம்ம சேனலோட க்ரோத் ரொம்ப நல்லா இருக்குது. நான் உங்ககிட்ட சொல்லணும் நினச்சிட்டே இருந்தால் லாஸ்ட் வீடியோவில் சொல்ல முடியலை. பட் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்குமே. நீங்கள் எல்லோரும் கொடுக்குற சப்போர்ட் ரொம்ப ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக கீப் சப்போர்ட்டிங், எல்லோரும் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. நானும் நல்ல நல்ல ரெசிபிஸ் உங்களுக்காக போடுறேன். ஓகே, இப்போ இது கூட கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிக்கணும். இந்த பால் ஒரு 2 இல்லைன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவு தான் இருக்கும். ஓகே, கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும்.
கொஞ்சம் இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம சேர்த்துருக்க பால் வந்துட்டு இந்த அவலோட நல்லா ஊறி ஒரு கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு வரும். அது வரைக்கும் நம்ம இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நம்ம மூடி வச்சா போதும். இப்போ நம்ம எதுக்கு கொஞ்ச நேரம் ஊற வைக்கிறோன்னா, இது வந்து அந்த பால் எல்லாத்தையுமே இந்த அவல் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிடும். அப்போ வந்து நம்ம வாயில் வச்சோடனே நல்லா கரைஞ்சி போகிற மாதிரி இருக்கும் இந்த லட்டு. டேஸ்ட்டும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருக்க போகிறோம். ஓகே, இங்கே பார்த்தீங்களா நம்ம வைக்கும்போது நல்லா தண்ணியாக இருந்தது. இப்போ எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சா கூட நல்லா உதிரி உதிரியாக வரும். பட் இந்த லட்டு வந்து நமக்கு பிடிக்கும் போச்சு உடையாது, உதிராது, எதுவுமே இருக்காது. நமக்கு இன்றைக்கி செஞ்சோன்னா நாங்கள் வந்து மேக்ஸிமம் 1 or 2 days தான் யூஸ் பண்ணியிருக்கோம். மேபி அதுக்கு மேலே இருக்குமான்னு எனக்கு தெரியலை. ஓகே, இப்போ நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். நம்மளுக்கு நல்லா பால் ஷேப்பில் உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? இப்போ நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு லட்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக கிருஷ்ண ஜெயந்திக்கு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். பேடா ஷேப்பில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். உங்கள் இஷ்டம் தான். பட் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நம்ம வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு செய்யும் போது நமக்கே ஒரு திருப்தியாக இருக்கும். ஓகே, நம்மளும் ஒரு நல்ல ஸ்வீட் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு ஒவ்வொரு லட்டுவாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இப்போது நம்மளோட டேஸ்டியான ஹெல்த்தியான கீ அவல் லட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.